ஆசிரியர்கள் நூற்றுக்கணக்கில் இருக்கிறார்கள். இவர்களிடம் லஞ்சம் வாங்கி கொண்டு 2-3 மாதத்திற்கு 2-3 மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள். எவனெல்லாம் பொறுக்க முடியாமல், சரி இந்த சம்பளத்தை எங்களுக்கு தந்து தொலை, அதற்கு ஏதாவது நாங்கள் கொடுக்குறோம் என்று சொல்லி யூனியன்களே, போராட வேண்டிய யூனியன்கள் சில மாவட்டங்களில், இப்போ தஞ்சை திருச்சிக்கெல்லாம் வரவில்லை, இந்த பக்கத்திற்கெல்லாம் வரவில்லை, சில மாவட்டங்களில் 2-3 மாவட்டங்களில் அந்த யூனியன்களே மந்திரியோடு பேரம் பேசிக்கொண்டு அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், உறுதிப்படுத்த முடியாத செய்தி என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஒரு ஆசிரியருக்கு 15,000 ரூபாய் வீதமாக எந்த யூனியன் மந்திரிக்கு பணம் கொடுத்ததோ அந்த யூனியனுக்கு இந்த சம்பளத் தொகை உடனடியாக விடுவிக்கப்பட்டு விட்டது. பாக்கி தொகையும் விடுவிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் மாதமும் நடக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதை செய்வதற்கு தயங்குகின்ற மற்ற யூனியன்களிலெல்லாம், மற்ற மாவட்ட யூனியன்களிலெல்லாம் இந்த பணம் போய் சேரவில்லை. இவ்வளவு கேவலமாக ஒரு அரசு வந்து விடுமா? நான் கேட்கிறேன். இது எங்கே போய் நிற்கப் போகிறது என்று கேட்கிறேன்.